இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாய் அமையட்டும். 22/2/2026 இன்றைய நாள் ஞாயிற்றுக்கிழமை. விஸ்வாவசு என்ற தமிழ் வருடத்திலே மாசி மாதம் பிறந்து 10ஆம் நாள் ஆகிவிட்டது. இன்றைய நாளில் விசேஷம் அப்படின்னாக்க பஞ்சமி திதி மாலை ஒரு 12:17 நண்பகல் வரைக்கும் இருக்கும். அதன் பின் அஷ்டமி திதி வந்துவிடும். அதுபோல இன்றைக்கு அஸ்வினி நட்சத்திரம் மாலை 6:55 வரை இருக்கும். பின்பு பரணி நட்சத்திரம் வந்துவிடும். இன்றைய முருகப்பெருமானை வழிபடுவது அப்படிங்கிறது நல்ல ஒரு, ஏன்னா வளர்பிறையில சஷ்டி விரதம் இருந்தால் நம்ம கேட்ட வரம்லாம் கிடைக்கும் அப்படின்றது. இன்றைய காலை நல்ல நேரம்னா 7:30 மணிலேருந்து 8:30 மணி வரைக்கும். ஒரு மத்தியான வேலையில 1:30 மணிலேருந்து 2:30 மணி வரைக்கும். ராகு காலம் 4:30 மணிலேருந்து 6 மணி வரைக்கும். யமகண்டம் 12லேருந்து 1:30. குளிகை நேரம் 3லேருந்து 4:30. அஸ்வினி நட்சத்திரத்திலே சந்திரன் இருப்பதனாலே உத்திரம் மற்றும் ஹஸ்த நட்சத்திரக்காரர்கள் கன்னி ராசிக்குள்ளார இங்க சந்திராஷ்டம் எஃபெக்ட் இருக்கும் அப்படின்னு தெரிகிறது. இன்றைய நாளினுடைய யோக கரணங்கள் அப்படின்னு பார்க்கும்போது சுப்ரம் அப்படிங்கிற நாம யோகமும் கரணம் பாலவ கரணமும் வரும். இந்த சுப்ரம் அப்படிங்கிற கரண யோகத்துக்கு பேரு இந்த பெயிண்ட் அடிக்கிறதெல்லாம் செய்வோம்ல, அந்த வேலையெல்லாம் செய்யலாம். அலங்காரங்களே மோஸ்ட்லி பண்ணிக்கலாம். அதே மாதிரி யாருன்னா பெரிய மனுஷங்களை போய் பார்த்து வரணும் அப்படின்னா பண்ணலாம். கல்யாணம் பண்றதுக்கான காரியங்கள் எல்லாம் இன்னைக்கு நிறைய பேசலாம். மத்தியஸ்தம் செய்யறது அப்படிங்கிறதெல்லாம் இந்த சுப்ரத்துல பண்ணா நல்லபடியா அமையும். பஞ்சமி அப்படிங்கிற திதியே உங்களுக்கு தெரியும். வராகி அம்மையை வழிபடுவதனால நமக்கு வரக்கூடிய லாபங்கள். அதனால இன்றைய நாள் அவருக்கான ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை ஒரு 12 மணி வரைக்கும் இருக்கு. இப்போ நம்ம தொடர்ந்து ஒரு ராசிக்கும் எப்படி பலன் இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாருங்கள். முயற்சி ஸ்தானத்திற்குள்ளே எதிரிகளுடைய அந்த ஸ்தானத்து அதிபதி யாரோ வந்து உட்கார்றாரு. அதனால இன்னைக்கு பல நல்ல விஷயங்களை நீங்க எதிர்நோக்கலாம். நீங்க இன்னைக்கு பண்ணக்கூடிய காரியங்களிலே முயற்சியும் உங்க மனதின் ஒற்று போகிறது. அதுபோல உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தரக்கூடியதாக அமைய போகிறது. இந்த மேஷ ராசியிலே ராசிநாதனான செவ்வாயானவர் மகரத்திலே உச்சமாக அமர்ந்திருக்கிறார் உங்க ராசியின் 12ஆம் இடத்துல. அதனால எல்லா விதத்திலும் உங்களை கவர் பண்ணி நிற்கிறாங்க. குரு பார்க்கிறாரு. அதனால குரு பார்க்க கோடி புண்ணியம் என்ற ஒரு நல்ல காரியத்தினாலே இன்றைய காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாகவும் நலமாகவும் அமையும் அப்படிங்கிற செய்தி உண்டு. அதை இன்னும் வெற்றியா மாற்றுவதற்கு சஷ்டி விரதம் இருப்பது, முருகனை துதிப்பது, அதுபோல கடனை கொஞ்சம் அடைப்பதற்கான முயற்சியை மேற்கொள்வது, இதெல்லாம் பண்ணீங்கன்னா நல்ல ஒரு சூழ்நிலையை இன்னைக்கு நீங்க பார்க்கலாம். வாழ்க வளத்துடன்.